Hi everyone, welcome to my fear series part 2. How to overcome fear. எங்கள் லைஃப்பில் எங்கள் எல்லாருக்குமே எப்போவுமே ஒரு சின்ன சின்ன ஃபியர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபியராக இல்லாமல், அந்த பயமாக இல்லாமல், அது எப்போ ஒரு ஃபோபியாவாக சேஞ்ச் ஆகுதோ அப்போது நீங்கள் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் ஆகணும். உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸை அது எப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்குதோ, உங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸை செய்ய விடாமல் அது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குதோ, அப்போது நீங்கள் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் ஆகணும். ஃபியர் ஒரு ஃபோபியாவாக சேஞ்ச் ஆனால் அது உங்களோட லைஃபையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் ஒரு டிராஸ்டிக்காக பெரிய லெவல்லையே சேஞ்ச் ஆகும். பயம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அது ரியாலிட்டியா இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாங்கள் சில பேர் யோசிப்போம் இல்லையா, மொட்டை மாடிக்கு போனால் நாங்கள் விழுந்துருவோமோ, ஏதாவது ஹைட்டுக்கு உயரத்துக்கு போனால் நாங்கள் விழுந்துருவோமோ, அப்படி இல்லைன்னா இருட்டில் இருந்தால் ஏதாவது எங்களை பிடிச்சிருமோ, அப்படி இல்லைன்னா நாங்கள் தனியாக இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஹைட்டுக்கு போனால் நீங்கள் உண்மையாகவே விழுந்துருவீங்களா? நீங்கள் சேஃபாக ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படியுமே விழ மாட்டீங்க இல்லையா? தனியாக இருக்கும்போது உங்களை பேயோ பிசாசோ பிடிச்சிருமா? தனியாக இருக்கும்போது உங்களுக்கு இருக்க இல்லாமல் ஏதாவது நடந்துருமா? 99% எதுவுமே ஆகாது. ஃபியர்ன்றது ஒரு ஃபால்ஸ் எல்லாம் மாதிரி. ஸ்மோக்கே இல்லாமல் வீடுகளில் ஃபயர் எல்லாம் அடிக்குமே, அந்த மாதிரி. பயம் வரும்போது உங்களோட பிரெயின் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது உண்மை இல்லை, அது ஒரு அசம்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு பயம் வர சமயத்தில் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பயம் உண்மையானதா? உண்மையாகவே எனக்கு டேஞ்சர் இருக்கா? பெரும்பாலும் இல்லை. அதுதான் அதோட ஆன்சர். இந்த மாதிரி பயம் வரும்போது நீங்க உங்களோடையே சண்டை பிடிச்சு கொள்றீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் ஃபைட்டிங் வித் யோர் செல்ஃப். பயத்தை பார்த்து ஓடுறதுக்கு பதிலாக அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற பயங்களை நீங்க பார்த்து ஓடுறதுக்கு பதிலாக அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. பெருசா வேணாம், சின்ன சின்னதா படிப்படியா நீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க, அதை எதிர்கொள்ளுங்க. அந்த பயங்களை நீங்க படிப்படியா ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட பிரெயின் ஓவர் டைம்ல அது ஒரு டேஞ்சர் என்று நினைக்கிறதையே அது ஸ்டாப் பண்ணிடும். உயரம், ஹைட் உங்களுக்கு பயமா இருந்தா ஃபர்ஸ்டா என்ன செய்யுங்க, ஒரு பிக்சர்ஸ் பார்க்க ஆரம்பிங்க, உயரமான இடங்கள், அந்த மாதிரி படங்களை பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு லோவர் பெல்கனி, சின்ன உயரத்துல எங்கேயாவது போங்க யாரோடையாவது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு ஹைட்டான பெல்கனிக்கு போங்க. அப்படி சின்ன சின்னதா படிப்படியா அந்த ஃபியரை நீங்க எதிர்கொள்ளுங்க. இதே ஒரு டார்க்னஸ் சம்பந்தமான உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுண்டா, ஒரு ரூம்ல ஒரு டிம் லைட்டை செட் பண்ணி நீங்க ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த டிம் லைட்ல இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படி கிராஜுவலி அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு நைட் வாக், ஒரு ஃப்ரெண்டோடையோ இல்லாட்டி யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஆட்களோட நீங்கள் ஒரு நைட் வாக் போயிட்டு வாங்க. இப்படி படிப்படியாக உங்களோட ஃபியரை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை இல்லாமலே ஆக்கிடலாம். ரீஃப்ரேம் யோர் தாட்ஸ். எண்ணங்களை மறுவடிவமைப்பு செஞ்சு கொள்றது. உங்களோட பிரெயின் டேஞ்சர்ன்ற விஷயத்த பயம்ன்ற விஷயத்தோட லிங்க் பண்ணுது. ஸோ அந்த விளக்கத்தை நீங்கள் மாத்திட்டீங்கன்னா அந்த பயத்திட எதிர்வினை பலவீனம் அடையும். ஒரு சிச்சுவேஷன்ல நான் சேஃப் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த பயம் உங்களுக்கு வருதுண்டா, நீங்க உங்களுக்கே நீங்க சொல்லிக்கொள்ளுங்க, உங்களோட பிரெயினுக்கு தெரியப்படுத்துங்க, ஓகே எனக்கு தெரியும், நான் அவேரா இருக்கிறேன், என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க அதுக்கு தெரியப்படுத்துங்க. பயம் வந்தோடனே உங்களோட பிரெயின் உங்களோட நர்வஸ் சிஸ்டமை ஒரு சர்வைவல் மோடுக்கு கொண்டு போகுது. அப்படி நடக்கும் போது நீங்க ஸ்லோ பண்ணி பாஸ் பண்ணி டீப் பிரெத் எடுங்க. உங்களோட பாடிக்கு தெரியப்படுத்துங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்றத. நீங்கள் டீப் பிரெத்ஸ் எடுக்கிற மூலமாக உங்களோட ஆங்ஸைட்டி லெவல் கொஞ்சம் குறையும், உங்களோட உடம்புல இருக்கிற பதட்டங்கள் குறையும். உங்களுக்கு பயம் தர விஷயங்களை
நீங்க கண்டு ஓடும் போது அதை அவாய்ட் பண்ணும்போது உங்களோட பிரெயினுக்கு நீங்க எப்பவுமே சொல்றீங்க, யா இதால ப்ராப்ளம் தான் வருது, தள்ளியே இரு, இது டேஞ்சர் தான், இதை கண்டு ஓடுவோம் அப்படின்னு. எப்ப நீங்க அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஈவன் சின்னதா கூட எப்ப ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நீங்க உங்களோட பிரெயினுக்கு டீச் பண்றீங்க, இது சேஃப் தான், இது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்றது. உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் உங்களை துரத்துனா நீங்க ஓடிட்டே இருப்பீங்க, அதுவும் உங்களை துரத்திட்டே இருக்கும். அத எப்ப நீங்க ஓடுறத ஸ்டாப் பண்ணி நின்று திரும்பி பார்க்கறீங்களோ அது பயத்துல ஓடிடும். அதே மாதிரிதான் இந்த சினாரியோவும். ஃபியர்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. எங்களோட மைண்டையோ பாடியையோ நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்க விடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபியரை நீங்க கரேஜோட ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க நினைக்கிறத விட நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங் ஆன ஒரு ஆளுண்டு